வாங்க ஒரு ரெசிபி பார்க்கலாம். வெல்கம் டு சில்லி குக். இன்றைக்கி நம்ம பிரெட் அல்வா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பிரெட் எடுத்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை பார்த்திங்கன்னா அரைச்சி க்ரம்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் பாதாம் முந்திரி சேர்த்து நம்ம அதை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அது கூட உலர் திராட்சை சேர்த்திக்கலாம். எப்போவுமே இதை தனியாக வணக்குங்க, அப்போ தான் அது கரிஞ்சிடாமல் இருக்கும். அதுக்கப்புறம் அதே பேனில் நம்ம பிரெட் சேர்த்திக்கலாம். அது நல்லா முறுமுறுன்னு வர மட்டும் அதை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அது பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌனிஷாக வரணும். அதுக்கப்புறம் அந்த பேனில் ஒரு 2லேருந்து 3 டம்ளர் அளவு பால் சூடு பண்ணிக்கலாம். அது 1லேருந்து 1.5 டம்ளர் வர மட்டும் பார்த்திங்கன்னா பாதிக்கு பாதி காய்ச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 கப் அளவு சர்க்கரை சேர்த்து வேணுங்கிற அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா கரைஞ்சி ஒரு கம்பி பதம் அளவு வந்தால் போதும். அது கூட நம்ம ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். நீங்கள் தட்டி கூட சேர்த்துக்கலாம். நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுக்க பிரெட் தூளை சேர்த்துக்கலாம். அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற பால் சேர்த்திக்கலாம். அது கூட ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கிற நட் சேர்த்து கிளறுனா ஈஸியான பிரெட் ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சில்லி குக்.